ஐபிஎல் போட்டிகள் இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு, அதாவது இறுதி லீக் போட்டிகளை நெருங்கி இருக்கு. குறிப்பாக நாங்கள் இதில் சொன்னாலும் இந்த ஐபிஎல் போட்டி தொடரில் வந்து பல இளம் வீரர்கள் வந்து சிறப்பாக தங்களுடைய திறமையை காட்டிகிட்டு இருக்கிறான். அதில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லணும், 15 வயசு தான் ஆகுது வைபவ் சூரியவன்சி. இவர் இந்த வயசுல இந்த அடி அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிரிக்கெட்டில் இன்னும் நிறைய தூரம் போயிருக்கு. இன்னும் குறைஞ்சது ஒரு 18 வருஷம் 20 வருஷம் விளையாடலாம். அப்படி அவர் விளையாண்டா இதே போமோட இருந்தார் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பல சாதனைகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு வைபவ் சூரியவன்சிக்கு இருக்குது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிலருக்கு சொல்லுவாங்க கிரிக்கெட்டோ மற்ற கலைகளோ ஏதோ வந்து உடம்புலே இருக்கணும், அது பிறப்புலே இருக்கணும், ரத்தத்திலே ஊறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் வைபவ் சூரியவன்சிக்கும் கிரிக்கெட் வந்து உடம்புலே இருக்குது, ரத்தத்திலே ஊறி இருக்குது. நேற்று அவர் அடித்த அடியை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே தெரியுது. சில பிளேயர்ஸ்லாம் ஷாட்ஸ் ஆடுவாங்க, அது கஷ்டப்பட்டு ஆடுவாங்க. இந்த ஷாட்ஸ் ஆடும்போது அவங்க நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் இவரை பார்க்க அது ப்ராக்டிஸ் எடுத்தாரா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. அந்த அளவுக்கு அந்த கஷ்டமான ஷாட்ஸை கூட ஈஸியாக ஆடுற மாதிரி இருக்குது. அதில் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லணும், வைபவ் சூரியவன்சிக்கு அந்த பேட் ஸ்விங், குறிப்பாக அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், அது சரியாக என்னன்னு தெரியாது. அதாவது தனக்கு அந்த பேட் ஸ்விங் சரியாக வரல அப்படின்னா முதல் 5 அல்லது 6 பந்துகளை நான் எடுத்துப்பேன். அதுக்கு பிறகு அந்த பேட் ஸ்விங் சரியாக வருது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு தான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய போட்டியில் அதுதான் நடந்துச்சு. முதல் ஒரு 10-7 பந்துகளுக்கு வந்து பேட் ஸ்விங் அவருக்கு சரியாக வரல. அதுக்கு பிறகு அவருக்கு அந்த பேட் ஸ்விங் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு அடியும் இட்டி மாறி ஸ்டேடியத்தில் எல்லா பக்கமும் போச்சு. இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வைபவ் சூரியவன்சி எல்லாம் லெக் சைடில் தான் அடிக்கிறாரு, ஓப் சைடில் அவருக்கு அடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நேற்று அவர் அடித்த அடியில் பாதி ஓப் சைடில் தான் போணுச்சு. அந்த அளவுக்கு திறமையாக விளையாடி இருந்தார். குறிப்பாக 10 சிக்ஸரை பறக்க விட்டுருந்தார். இன்னும் ஒரு சாதனையாக அவர் படைச்சிருந்தார். அதாவது ஐபிஎல் வரலாற்றிலே அதிகமான சிக்ஸர் ஒரு வருஷத்தில் அடித்த வீரர்கள் பட்டியலில் வந்து 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு. அதுக்கு முதல்ல இருக்கிறது வந்து கிறிஸ் கெயில். எனவே நேற்றைய வெற்றியோட ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போது பிளே ஆஃப்ஸுக்கு காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த போட்டியில் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் அந்த இடத்த வந்து அப்படியே சீல் பண்ணிடுவாங்க.